இருக்கலாம் வரும் இல்லையா? ஆரோன் என்ன பண்ணியாச்சு? கன்றுக்குட்டியே உருவாக்கி, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தா தெய்வம் என்று சொல்லியாச்சு. சொல்ல மட்டுமல்ல, அடுத்த வசனம், அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து, நல்லா படிங்க நீங்க, தவறுகள் எங்க நடக்கிறது, தப்பு எங்க வருகிறது என்று நீங்க நல்லா பார்த்துங்க. விசுவாசத்திலிருந்து விலகி போக காரணம் என்னன்னு நீங்க நல்லா பார்த்துங்க. ஹல்லேலூயா. ஆரோன் அதை பார்த்து, அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, எதற்கு முன்பாக? சரித்திரத்தில் யாரும் இதுவரைக்கும் பிதாக்கள் யாருமே பலிபீடம் எல்லாம் கட்டினது யாருக்காக? கர்த்தருக்காக மாத்திரம்தான். கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாகத்தான் பலிபீடத்தை உண்டு பண்ணி இருக்கிறாங்க. நோவா, ஆபிரகாம் துவங்கின பிதாக்கள் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்குதான், கர்த்தருக்காக தான் பலிபீடத்தை கட்டி பலியை செலுத்தினோம். ஆனா ஆரோன் யாருக்காக பலிபீடத்தை கட்டினாங்க? கன்றுக்குட்டிக்காக பலிபீடத்தை கட்டிட்டு, அடுத்தது நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை. கர்த்தருக்கு பண்டிகை என்னது? கர்த்தருக்கு பண்டிகை என்ன நடக்கிறது? என்ன? கன்றுக்குட்டிக்கு ஆராதனை. நோட்டீஸ்ல என்ன இருக்கு? கர்த்தருக்கு பண்டிகை. உள்ள என்ன நடக்குது? கன்றுக்குட்டிக்கு பலிபீடத்தை கட்டி ஆராதனை செய்யறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஜனங்களை எப்படி மோசம் போக்குறதை நீங்க பாருங்க. ஜனங்களை எப்படி பாவத்துக்குள் வழிநடத்துகிறத பாருங்கள். ஆரோன், ஹல்லேலூயா. எங்களுக்கு கன்றுக்குட்டியே அல்லது தெய்வத்தை உண்டு பண்ண, அவங்க கன்றுக்குட்டின்னு கேட்கல. அவங்க என்ன கேட்டாங்க? எங்களுக்கு முன் செல்லும்படிக்க தெய்வத்தை உண்டு பண்ணி கொடு, அப்படிதான் சொன்னாங்க. ஆனா மோசே இந்த பொண்ணு வந்த போது அவனுக்குள்ள இருந்தா அந்த கன்றுக்குட்டி வெளியே வந்தாச்சு. அவன் அந்த கன்றுக்குட்டியே உண்டு பண்ணி, இதுதான் உங்களுடைய தேவன் என்று சொல்லி, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த கடவுள் என்று சொல்லி, அதற்கு பலி பீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொன்னாங்க. நீங்க தான் இருக்கிறீங்களோ? ஹலோ. ஜனங்கள் எப்படி சீர்கட்டு போச்சு? ஜனங்கள் இப்படி பெரிய பாதகத்தை செய்ய காரணம் என்ன? யாருடைய குழப்பம் ஐயா? யாருடைய பிரச்சனை ஐயா? ஜனங்களை வழிநடத்த வேண்டியவர்கள் சரியாக ஜனங்களை வழிநடத்தாமல் போனால் ஜனங்கள் சீர்கட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நல்வழியை காமிச்சு கொடுக்க வேண்டிய ஆரோன், தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஆரோன், சத்திய ஆராதனையை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொடுக்க வேண்டிய ஆரோன், ஜனத்தினுடைய கட்டாயத்தினாலே, ஜனங்கள் எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் கட்டாயத்துக்குள் போகாதபடிக்கு, இல்லப்பா மோசே இப்போ வருவாங்க, நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையுடனே காத்துரு, கர்த்தருடைய வசனத்தை பெற்று கட்டளைகளை பெற்றுக் கொண்டு மோசே வருவாங்க, நீங்கள் இங்கே இருங்க, பொறுமையா இருங்க என்று சொல்லி சத்திய தெய்வத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஆரோன் ஜனங்களுடைய கட்டாயத்தினாலே அவங்களோட பேச்சை கேட்டு, ஹல்லேலூயா. போன வாரம் என் திருவிருந்து கொடுக்க முடியும், நான் அவருக்கு பயந்துட்டு இன்னைக்கு திருவிருந்து கொடுத்தீங்கன்னா இங்கதான் இருக்கிறீங்களோ? ஜனங்களுடைய கட்டாயத்தினாலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அதற்கு பலிபீடத்தை கட்டி நாளைக்கே, ஐயோ அட தேவையில்லாம ஏன்டா நீ கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துறீங்க? உள்ள நடக்கிறது என்ன ஐயா? உள்ள நடக்கிறது கன்றுக்குட்டியே
அதுக்கு பலிபீடம் கட்டி அதுக்கு ஜனங்கள் ஆடுறாங்க, கொன்றாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. ஆனா இங்க கர்த்தருக்கு ஹல்லேலூயா. எவ்வளவு பாதகமான ஒரு காரியம், எவ்வளவு பாவமான ஒரு காரியம், எவ்வளவு பொல்லாதான ஒரு காரியம். அப்ப இந்த காரியம் படிக்கிற வாசி. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி மறுநாள் அவர்கள் அதிகாலையில எழுந்த சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளை செலுத்தினார்கள். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அதிகாலையில் வருவாங்க ஆராதனைக்கு. தேவையில்லாத சமாஜத்துக்கெல்லாம் நான் சொல்லல, வசனம் சொல்றாங்களே, அதிகாலையில எழுந்து. அது அந்த ஜனம். ஹல்லேலூயா. எழுப்பினாரும் எழும்பாத்த ஒரு ஜனம். அந்த ஜனம் பாருங்க, தேவையில்லாத விஷயங்களுக்காக அதிகாலையில எழுப்பி சர்வாங்க கனம் பலிபீடம் அங்க கிடக்குது. அது கட்டி கொடுத்தது யாரு? இன்னும் சொல்லி கர்த்தருக்கு நாளை பண்டிகை நாள், நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை நாள்னு சொல்லி. அப்ப ஜனங்கள் அதிகாலையில எழுந்து சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தினார். அப்புறம் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். தேவனை ஆராதிக்க வேண்டிய ஜனம் கன்றுக்குட்டிக்கு முன்னாடி பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய பண்டிகை என்று சொல்லி அவங்க குடிக்கவும் புசிக்கவும் விளையாடவும் இருந்தார்கள். இது கண்டா மோசஸ் சொல்றாங்க, ஆரோனை பார்த்து, நம்ம வாசத்துக்கு வாங்க. அதற்கு ஆரோன் அதுக்கு மேல அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து 21 பின்பு மோசே ஆரோனை நோக்கி நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை ஊழியக்காரன் பண்ணா விசுவாசி பண்ணாமல் இருக்குமா? ஊழியக்காரன் பண்ணா விசுவாசிகள் பண்ணாமல் இருக்குமா? மோசே கேட்கிறாங்க, நான் கொஞ்ச நேரம் அங்க போய் வர்றதுக்குள்ள இங்க என்ன நடந்தாச்சு பாருன்னு, என்ன நடந்தாச்சு? மோசே அரேனை பார்த்து சொல்றாங்க, இந்த ஜனங்களை மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள்? ஓ, பெரிய பாதகம் அவங்க மேல் வந்தாச்சு. ஆண்டுடைய மிகப்பெரிய கோபம் அவர்கள் மேல் இறங்கி வந்தது. இந்த பெரிய பாதகத்தை செய்யும்படிக்கு ஆரோன் அவர்கள் உனக்கு என்ன செய்தாங்க? அடுத்தது இவர்கள் அதற்கு ஆரோன் என் ஆண்டவனுக்கு அப்புறம் இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை அப்புறம் எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார். அப்பொழுது நான் பொன் உடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலட்டி கொடுங்க என்று கேட்டாங்க. அவர்கள் அப்படியே செய்தார்கள். கேட்ட உடனே கொடுத்தாங்க. அடுத்தது சொன்ன வழக்கம் நேரம் இல்ல. அதை அக்கினியிலே போட்டு அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது. பொய்யல பிரதர், பேச்சாலாம். நல்லா பேச தெரிஞ்சவனுக்கு இப்படி பேச தெரியும், சரிதானே? மோசைக்கு பேச தெரியாது, அவன் திக்கு வாய் இல்லையா? அப்ப ஆண்டு சொன்னால் உனக்கு பேச தெரியாப்ப உனக்கு பேச படிக்க நான் ஒருத்தர் வச்சிருக்கிறேன். யாரு? நல்லா பேசுறாங்க இல்லையா? நல்லா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ஆண்டவரே, மோசையே
நான் ஒண்ணும் பண்ணல. அவங்க கலட்டி கொடுத்தாங்க, நான் அக்னியில போட்டாங்க. நம்ம என்ன வாசிச்சாங்க ஆரம்பத்துல? அவன் அந்த சிற்ப கருவை எடுத்து அவன் தான் உண்டு பண்ணியாச்சு. அவனுடைய இமேஜின், அவனுடைய மனதில் இருக்கிறதா வெளியே வந்தாச்சு. ஆனா இங்க பேச்சு தன்மை, பேச்சு தன்மை, பேச்சு தன்மை. சிலங்கள பேச்சுனாலே வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க ஐயா. அப்படி இப்படி சொல்லிட்டு எத்தனை நாளுக்கு பேச்சுனாலே உன்னாலே வெற்றி பெற முடியும்? கொஞ்ச நாளுக்கு மாத்திரம்தான். அவன் நான் சொல்லல, வசம் சொல்றாங்க. ஆரோன் கேட்டு ஆரோன் சொல்ற இல்ல ஐயா, நான் ஒண்ணும் பண்ணல. இதை எடுத்து நான் இந்த பொண்ணை எடுத்து அக்னியில போட்டேன். அக்னியில போட்ட உடனே என்ன வழி வந்துச்சு? அதான் பேச்சாளர் தன்மை என்று திறமைன்னு சொல்றது இல்லையா? இந்த பேச்சு திறமையினாலே வெற்றி பெற முடியாது தேவனுக்கு முன்பாக. மற்றவங்களெல்லாம் ஏமாத்தலாம், மோசையை ஏமாத்தலாம், மற்றவங்களை ஏமாத்தலாம், பட் தேவனை ஏமாத்த முடியாது உன் பேச்சினுடைய திறமையினாலே. ஏன்னா அருணுக்கு நல்லா பேச தெரியும். மோச திக்குவா இருக்கிறவன், அவனுக்கு பதிலாக ஆறாவது நிப்பாட்டி இருக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் இப்படி பேசி பேசிதான் முன்னாடி போட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் கட்டல் பிடிப்பாங்க. ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒண்ணும் பண்ணலையா, நான் ஒண்ணும் பண்ணல. அவங்க உங்களுக்கு தெரியுமில்ல, அவங்களோட சுபாவம் தெரியுமில்ல, அவங்க எப்படிப்பட்ட ஜாயம் தெரியுமில்ல. அவங்க எனக்கு கொடுத்துட்டேன், பொண்ணை கொடுத்துட்டேன், அக்னி போட்டேன், கன்று குட்டி வெளியே வந்தாச்சு. அடுத்து சொல்றாங்க, அடுத்து மோசம் சொல்றாங்க, ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள். ஐயோ 22 சேர்த்து படிங்க. அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். அப்புறம் இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ண எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான் உன் உடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தர கடவர்கள் என்று. அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்னியிலே போட்ட போது அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றார். அடுத்தது ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள். இது நல்லா கவனிச்சு படிங்க, நல்லா கவனிச்சு படிங்க, நல்லா கவனிச்சு படிங்க. நான் இங்கிருந்து பரிசுத்த ஆவியிலே ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். நல்லா கவனிச்சு படிங்க. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். ஓஹோ, என்ன புரிஞ்சிச்சு? ஒன்றும் புரியல. ஆனா உனக்கு ஒரு பகைவன் இருக்கிறாங்க, உனக்கு சுற்றிலும் பகைஞன் இருக்கிறாங்க என்று சொன்னா, உனக்கு ஏதாவது வருவதற்காக பார்த்து கொண்டே இருக்கிறவர்கள், ராத்திரி என்றோ பகல் இல்லாம கண்ணில் எண்ணெயை ஊத்திட்டு இவங்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகுது, எப்படி நடக்க போகுது பார்த்துட்டே இருக்கிற பகைஞர்கள் உனக்கு சுற்றிலும் இருக்கிறது. இந்த விஷயத்தை நீ மறக்காத. இல்லைங்களா? உனக்கு ஒரு நன்மை வந்தா, உனக்கு ஒரு உயர்வு வந்தா, உனக்கு ஒரு வேலை கிடைச்சா, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தா, பகைஞன் உனக்கு சுற்றிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் போது, உனக்கு சுற்றிலும் பகைஞன் இருக்கும் போது, அங்கே சொல்றாங்க ஜனங்கள் தன்னுடைய பகைவர்களுக்கு அவமானப்படும்படிக்கே. உனக்கு பகைஞன் இருக்கிறாங்க, பகைவர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்பாக அவமானம் வராதபடிக்கு இன்றைக்கு நீ உன்னை காத்துக்கொள்ளுங்க. பகைவனுக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா எப்படி இருக்கும்?
சந்தோஷப்பட மட்டும் இல்ல, அதை பெருசு பண்ணிடுவாங்க. பெரிய பிரச்சனை. கோயம்புத்தூர் மாநிலம் மொத்தம் தமிழ்நாடு சாரி கோயம்புத்தூர் மாவட்டம் மொத்தமா வரவேறுவாங்க. ஹல்லேலூயா. காரணம் அவன் இப்படியே கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி உனக்கு சுற்றிலும் வகை தேடி கண்ணில் எண்ணெய் ஊத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நீ போறது வர்றது. நாங்க கொஞ்சம் தள்ளி இருக்கோம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி கேக்குது உங்களுக்கு. பாட்டி கிட்டத்தட்ட ஒரு 80-85 வயசு இருக்கும். படுக்கையில் இருக்கிற வீட்டில இருந்து வெளியே போறது இல்லை.